ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து ப்ரோக்கோலி வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரோக்கோலியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி முழு வரைக்கும் தண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இதில் ஒரு தேங்காய் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். ஒரு முந்திரி ஒரு 6-7 எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், சின்ன பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இது ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதனால் வெங்காயத்துக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இது வந்து ப்ரோக்கோலியில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்த ப்ரோக்கோலியை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாகிற கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ப்ரோக்கோலி கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.